ஸோ ஐயப்பனை வணக்கம் பாரி. ஐயப்பனை குறித்து நீங்க அங்கேயும் இங்கும் நிறைய பேசியிருக்கீங்க. உங்களோட காணொலிகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுல பிட்ஸ் அண்ட் பீசஸா தெரியும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி என்னோட சேனல்ல ஒரே காணொலியில வந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஐயப்பன் யார் அப்படிங்கிற என்னோட கேள்வியில இருந்து உங்களோட பதில் ஆரம்பிங்க. ஐயப்பன் யார் அப்படின்னா ஒரு கடவுள். முதல்ல கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கடந்து உள் செல்பவர்கள். நம்மளுடைய மனதை கடந்து யார் வந்து அந்த மெய்ஞான இடத்தை அடைகிறார்களோ அவங்கதான் கடவுள். சரி, அவங்களதான் நம்ம வழிபாட்டு அடையாளமாக வைத்து அவர்களை தான் நம்ம வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் சமூகமும் இந்திய சமூகமே அப்படிதான். அப்ப இங்க ஐயப்பன் என்பவர் கடவுள். சரி, எதனால அவர் வழிபடுறோம் அப்படின்னா, சரி அவர் எப்படி இந்த வடிவம், எதனால ஐயப்பன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயப்பன் வேற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஐயனார் இருக்காருல்ல, ஐயனார் வழிபாடு இருக்குல்ல, ஐயனார் வழிபாடுங்கிறது சமண மதத்துடைய ஒரு வழிபாடு இல்ல, வடிவம் இல்ல. அதேதான் கேரளாவுல ஐயப்பன். அப்ப அந்த கதைக்கு சம்பந்தமே இல்ல. அதெல்லாம் பிற்காலத்துல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புராணம். அது மாதிரி அவங்களுக்கு அந்த பந்தல மகாராஜா அந்த புராண கதைகள் அதெல்லாம் வந்து புலிப்பால் கேட்டது, இது அது உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. அவர் வந்து புலிப்பால் எடுத்துட்டு வந்தப்போ புலிகள்லாம் ஏறி மேல வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை. ஒரு சின்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயமும் இருக்கும், அதனால தவிர்த்துடலாம் முழுக்க. அது அது நான் என்ன சொல்றேன்னா, அது கற்பனை கதைகள் அவங்கலாம். அந்த கற்பனை கதைகளை நம்பி அதுதான் வரலாறுன்னு நீங்க நம்புவது என்றால் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், அது நம்பிக்கை சார்ந்தது. நீங்க தாராளமா நம்பிக்கோங்க. அதுல எங்களுக்கு உடன்படல. ஆனா இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உண்மையான வரலாறு நம்ம சொல்றோம். உண்மையான வரலாறுல ஐயப்பனை வந்து நானும் பார்த்தது இல்லை. நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. நானும் பார்த்தது இல்லை. ஆனா ஒரு ஆய்வுங்கிறது எப்படி செய்யப்படும் அப்படின்னா, ரிலவெண்டா அந்த வழிபாட்டு முறை எந்த வழிபாட்டு முறையோட ஒத்து போகுது, அந்த வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் எந்த வழிபாட்டு முறைகளோட ஒத்து போகுது. ஏன்னா கேரளாவும் தமிழ்நாடும் இன்னும் பல 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிடையாது. சாரி ஃபார் இன்டரப்டிங். நீ பாத்திருக்கியானா? நீங்க அந்த கோயிலுக்கு போய் பார்த்தது இல்லையா? நீங்க நான் இது வரைக்கும் ஐயப்பன் கோயில் சூழ்நிலை அமையல அப்படி இல்ல. எனக்கு ஐயப்பன் வழிபாடுல எனக்கு அந்த மரபா நான் வழிபடுறது இல்ல. நான் வந்து எனக்கு ஐயனார் நான் வழிபடுறோம், கருப்பசாமி வழிபடுறோம். இங்க நம்ம ஐயனார் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு தேவையில்லை. ஏன்னா ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் ஒரே ஆளைத்தான் நீங்க வழிபடுறீங்க. 2 பேர் வெவ்வேறு டைட்டியே கிடையாது. புரியுதுங்களா? 2 பேரும் வேற வேற ஆளே கிடையாது. ஒரே ஐடென்டிட்டி, ஒரே டைட்டி தான். இல்லங்க, இவர் ஊருக்கு வெளியில இருப்பாரு, இவர் மலைக்கு மேல இருக்காருங்க. அவரும் ஊருக்கு வெளியில தாங்க இருக்காரு, அவர் மலையில இருக்காருங்க. ஐயனார் கோயில்களும் பல ஐயனார் கோயில்கள் மலையிலயும் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வரேன். சரி, இப்ப அதாவது என்னன்னா, முதல்ல ஐயப்பன் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஐயனாரை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் 2க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது புரிய வரும். ஐயனார் வழிபாடு என்பது சமண மத வழிபாடு. சமண மதம் அப்படின்னா அதுதான் ஆசீவகம்ங்கிற அந்த ஒரு மூல வழிபாடு, தமிழர்களுடைய மூல வழிபாடு. அதுலதான் மெய்ஞானம் அடைந்தவர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி ஒருத்தர் சென்றார், அவர் தான் ஐயனாராக இங்க அறியப்படுகிறார். அந்த ஐயனார்லயும் இன்னும் சில ஆய்வாளர்கள், நெடுஞ்செழியன் போன்ற ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஐயனாருங்கிற அந்த டெர்மினாலஜியுமே ஒரு காமன் டெர்மினாலஜி. அந்த டெர்மினாலஜிக்குள்ள வரலாற்றுல 3 வேரியன்ஸ் இருக்கு. 3 பேர் இருந்திருக்காங்க. ஐயனாருங்கிற அறியப்பட்டதுலயே 3 பேர் இருந்திருக்காங்க. மர்குலி கோசலாரு, பர்குடுக்கை நங்கினியார், அந்த ஆசீவக துறவிகள். இவங்கெல்லாம் ஐயனாராக இருக்கிற 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருடைய ஐடென்டிட்டியாகத்தான் ஐயனார் என்பவர் இருக்கிறாரு. அந்த 3 பேருக்கும் நெடுஞ்செழியன் அவரோட ஆய்வு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இப்படி உட்காந்துருப்பாரு, இன்னொருத்தர் அப்படி உட்காந்துருப்பாரு. அவர் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல சில வேரியேஷன்ஸ் இருக்கும், சாட்டை இருக்கும், ஒரு சிலருக்கு ஒருத்தர் இருக்காது. அதெல்லாம் வச்சு அவர் வந்து இந்த வேரியேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்வை இருக்கு. ஐயனார் வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் வந்து ஒரு 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 கொஞ்சம் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனாலதான் ஐயனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொற்களை இதுன்னு சொல்லி 2 மனைவி இருப்பது போல ஒரு முருகனுக்கும் பாத்தீங்கன்னா 2 மனைவிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அது 2மே மனைவிகளே இல்ல, அது கான்செப்ட்ஸ் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வள்ளி எல்லாம் பச்சையா இருப்பாங்க, நீங்க தேவயானே வெள்ளையா இருப்பாங்க. இதெல்லாம் அதெல்லாம் பச்சையா யாரும் இல்லைங்க. அது ஒரு உருவகம்ங்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த உருவகத்தோட வச்சிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டா உள்ள போனோம்னா அதிகமாகும். ஸோ ஐயனாரும் ஐயப்பனோட நிற்போம். இப்போ ஐயனாரை பொறுத்த வரைக்கும் அவர் சமணம் அப்படிங்கிற அந்த ஒரு மெய்யல் கோட்பாடு, உயிர்கொள்ளாமை கோட்பாடு, ஒரு உயிரை வந்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி படையெல்லாம் சைவ படையல்ல வந்து ஐயனாருக்கு சைவ படையல். அப்போ உயிர்கொள்ளாமை கோட்பாட்டை பேசி, சமத்துவத்தை பேசி, எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும், என்ன மெய்ஞானத்தை நோக்கி நகரணுங்கிற அந்த ஒரு வழிமுறையை காட்டிய நபர்களை ஐயனார் என்று தமிழர்கள் வழிபடுறோம். எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைண்டா ஒரு உருவத்துல வழிபடுறோம். அதுதான் ஐயனார். இந்த ஐயனார் வழிபாடு தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளாலையும் இருக்கு. இந்த ஐயனாரை நம்ம ஐயனார் அப்படின்னு சொல்லி 6 விகுதி போட்டு சொல்றோம். அப்ப ஐயன்னா ஐயனார் தான். ஐயன் அப்படின்னாவே உயர்ந்த இடங்கிறது தான் பொருள். அது ஐயனார் அப்படின்னு நம்ம 6 விகுதியோட மதிப்பு கூட்டி நம்ம ஐயனாருங்கிறோம்.
நம்ம ஆர் விகுதி போடுறோம், அவங்க அப்பன் விகுதி போடுறாங்க. அப்பன் அப்பன் அப்பன்னா அவங்களுக்கு மரியாதையா, அப்பன்னா மூத்தவன் அர்த்தம், தலைவன் அர்த்தம், எல்லாமே அப்பன். நெல்லையப்பர் கூட இருக்குல்ல. இங்க அதுதாங்க தமிழ் மலையாளம் தான். நீங்க மலையாள பாட்டெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க இல்ல, அது தமிழ் பாட்டு மாதிரியே இது தமிழ் பாட்டு இல்ல. இல்ல வந்து சேட்டா ஸ்லாங்ல பாடிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப வந்து வேற, இப்ப வந்து சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய அடிச்சிட்டு இருக்காங்க. அது இப்படி சூடு அப்படி சூடு வேற. அதுல அது அவங்க லாங்குவேஜும் கொஞ்சம் அப்படி உள்ள திராவிட பாட்டையும் சேர்த்து கலந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இங்க என்னன்னா ஐயப்பன் அப்படிங்கிறது ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாட்டை அவங்க அந்த பேர் மட்டும்தான் வேற. இந்த பேர் வேற அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ஐயனார் வழிபாட்டு அப்படிங்கறத அந்த கால ஓட்டத்துல அதை மறக்கடிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்பட்டது. சரி, அந்த கதையும் அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள். கதைதான் காரணம். அது இன்ஃபேக்ட் ரொம்ப சமீபத்திய கதையை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா ஐயப்பன் வழிபாடு சமீபத்திய வழிபாடு கிடையாது, அது ஆதிகால வழிபாடு. ஆதிகால வழிபாட்டுக்கு பந்தல மகாராஜா வம்சமே வந்து சமீபத்துல ஆட்சி செஞ்சுட்டு போன ஆட்கள், அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய வம்சம் இன்னைக்கு இருக்காங்க. பந்தல மகாராஜா அவர் யாருங்க? பந்தல மகாராஜா அதான் அந்த 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 பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா, அவர் பேரு பந்தல மகாராஜா. அவருடைய வம்சம் இன்னும் இருக்குது, இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க வழித்தோன்றர்கள், இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் மிஞ்சி போனா ஒரு 400-500 வருஷத்துல தொடர்ச்சியில இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அந்த அந்த குடும்பமே அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள வந்து ஐயப்பனையா கொஞ்சம் சுருக்கிடுறாங்க. இது ஆக்சுவலா ஐயப்பனுக்கு இவர்கள் செய்த ஒரு இதுதான் அவமதிப்பு தான். ஏன்னா வந்து நீங்க பழைய கோயில, ஒரு பழமையான ஒரு வழிபாட்டு முறைய நீங்க சமீப கால புராணத்தோட போட்டு குழப்பி அதை ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை வந்து தலபுராணமா மாத்தி, ரெண்டாவது இந்த கோயில் தலபுராணங்கள்லாம் வந்து எழுதப்படுறது அது நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு. மாசாணியம்மன் ஒரு கோயில் இருக்கு, கோயம்புத்தூர்ல நமக்கு ஆனமலையில தான் இருக்கு. இப்ப ஆனமலையில வந்து அந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு தலபுராணம் எழுதிச்சிருப்பாங்க. இப்ப அது என்னன்னு போய் படிங்க. அந்த தலபுராணம்லாம் வந்து நியாயமான தலபுராணமா நீங்க போய் பாருங்க. ஏன்னா மாசாணியம்மன் கோயில் எப்ப கட்டுனாங்க, எப்ப வழிபட ஆரம்பிச்சாங்க, யார் சாமி கும்பிட்டு இருந்தா, அந்த கோயில் வளாகம் எப்ப உருவாக்கப்பட்டது, யார் அதுக்கு காசு கொடுத்தா, யார் லேண்ட் கொடுத்தா, எல்லாமே அந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த தலபுராணத்தை போய் படிச்சு பாருங்க, என்னதான் இருக்கும். ராமன் வந்தாரு, ராமன் சாமி கும்பிட்டாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. சரி, ராமர் காலம் இருக்கு, யாராவது இது மாதிரி வந்தாங்கன்னு சொன்னா அந்த கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க. எதுக்கு இந்த எழுதணும்? அப்படி தலபுராணம் அப்படி எழுதுனாதான் நம்ம கோயிலுக்கு மதிப்புங்கிறனால அவங்க அப்படி எழுதுறாங்க. தெரிஞ்சேதான் போய் எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாதுங்க. ஒரு கோயிலுக்கு தலபுராணம்னா உண்மை என்னவோ அதை எழுதணும். மாசாணியம்மனோட உண்மை வரலாறு என்ன? அவங்க ஒரு சாமானிய பெண். அந்த அம்மன் வந்து அந்த கடவுளாக மாறியவர்கள் ஒரு சாமானிய பெண், ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண். அந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார், அவர் வேறுமொழி ஜமீன்தார். அந்த வேறுமொழி ஜமீன்தாருடைய பையன், அவங்களும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சதுன்னா அதுல வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க கர்ப்பம் தெரிச்சிடறாங்க. கர்ப்பமா இருக்க பெண்ண நான் வீட்டுல சொல்றேன் அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்குறேன், இது பண்றேன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் பொறு, நான் வந்து பேசுறேன், இது பண்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சு நிறைமாத கர்ப்பிணியாவே ஆக்கி விட்டான். அந்த பெண்ணால இதுக்கு மேல நான் எங்க போய் வாழுவேன், வயிறு பெரிதாயிடுச்சு, இதனால வாழவே முடியாது, குழந்தையே பிறந்துடும் போல, என் குழந்தை பிறக்கும் போது அப்பா என் பேர் தெரியாத குழந்தைய என் குழந்தை பிறக்க கூடாது, நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அந்த கணவன், அதாவது அந்த காதலனை தேடி அவங்க கணவனை தேடி அவங்க போறாங்க. அவங்க அங்க ஜமீன் குடும்பம் விரட்டி விடுகிறார்கள். நீ இந்த சமூகத்தை சார்ந்தவ, எப்படி நீ வந்து இவ்வளவு திமிரு எடுத்து ஜமீன் வீட்டுல வந்து மருமகளா உட்காரணும்னு உனக்கு இதான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அடிச்சு இது பண்ணி விரட்டி விடுறாங்க. அந்த பெண் வராங்க. எந்த அளவுக்கு கோபம் அவங்களுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு உக்கிரமா இருக்கிறாங்க, பயங்கர கோபம் இருக்கு. அந்த கோபத்துல குழந்தை பிறக்கிறது, 2 பேரும் இறந்துடுறாங்க. ஐயோ, குழந்தை இறந்துருது காட்டுக்குள்ளைங்க, ஆனமலைங்க அது, காட்டுக்குள்ள அந்த குழந்தையும் இறந்துருது, அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்களோட ஆன்மா வந்து உக்கிரமா இருக்கு. அப்ப மக்கள் பாக்குறாங்க, அந்த இடத்துல அந்த ஆன்மாவோட அந்த உக்கிரத்தை தணிப்பதற்கு கடவுளாக மாற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது உருவாகுது. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் பேரில் நடந்தது. ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அது அந்த கோயில்களை வழிபடுற எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ்காரன் பேரில் நடக்குது. அந்த அம்மனை வந்து வழிபடுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாசாணியம்மன் படுத்த மாதிரி இருக்கும், அது கால் கடியில ஒரு குழந்தை இருக்கும், தொப்புள் கொடி அட்டாச்சா. ஸோ இதுதான் வரலாறு, இப்படிதான் நடந்தது கதை. இந்த கதையில ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அந்த கடவுளை வழிபட தொடங்குறாங்க. அந்த கடவுளோட ஸ்பெஷாலிட்டி என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அந்த அம்மன் யாரால கோபப்படுறாங்க, ஏமாற்றப்பட்டவங்க. அந்த ஏமாத்துற அந்த வழியில தான் அந்த அம்மா வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த சக்தி வந்து அந்த ஏமாத்தக்கூடாதுங்கிற இடத்துலதான் நிக்குது. அப்ப நீங்க உங்களை யாராவது ஒருத்தவங்க பிட்ரே பண்ணிட்டாங்க, ஏமாத்திடுறாங்க, அவங்கள நினைச்சு அங்க ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துல மிளகா பூசணும். நீங்களே வந்து அங்க மிளகா எடுத்துட்டு வருவாங்க, அந்த மிளகா அரைப்பாங்க. அங்கே அந்த மிளகா அரைச்சு அந்த லிங்கத்து மேல பூசினாங்க அப்படின்னா
யார் உங்களை ஏமாத்தினாங்களோ, யாரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களோ அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பாகும். இது ஒரு நம்பிக்கை உண்மையா, அது அவங்க அரைச்சவங்களுக்கு தெரியும். நம்மளாம் அதெல்லாம் பண்றது இல்ல. நம்மளை ஏமாத்தினாலும் கடந்து போயிடணுங்கிறதா நான் சொல்றது. அதுதான் ஒரு உயர்ந்த மாண்புங்கிறது நம்மளுடைய பார்வை. வீடியோ எல்லாம் போடக்கூடாது அவங்கள பத்தி, திட்டி விட்டு போயிட வேண்டியதாங்க. பேசிட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப இங்க என்னன்னா, அந்த மாதிரி மிளகா அரைச்சு வைக்கிற ஒரு மரபு இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் பாப்புலரா வந்து, அதாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்ட வரவனை விட அடுத்தவன் நாசமா போகணுங்கிறதுக்காக வேண்ட வரவன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏமாத்திட்டான், இவன் நிறைய திருடிட்டான், இது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சும்மாலாம் போயிட்டுலாம் பண்ண முடியாது. அது ஒரு உண்மையாவே அந்த இருக்கணும். அது நீ ஏமாற்றப்பட்டிருக்கணும், அந்த துரோகத்தால நியாயம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மிளகா அரைச்சு வைப்பாங்க. இது எல்லாரும் வந்து ஊர்ல இருந்து இந்த அரைச்சு வச்சா அவங்க நடக்குது, இந்த அம்மனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அது செவி வழி செய்திகளாக பரவ அது பொது கோயிலாகவே மாறுது. அதுல வந்து இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இன்னொரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் பூசாரி வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அதுல அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. நான் மட்டும்தான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. அவர் விரட்டி விடுறாப்புல. அவருக்கு கோயில் இல்ல, எங்க போய் பூஜை பண்றது? இந்த கோயிலுக்கு பூஜையே இல்லைங்க. இந்த கோயில் நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன ஒரு நடுகள் வச்சு வழிபட்டு இருக்காங்க மக்கள். சரி, இவர் இங்க வந்து நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு இவர் பூஜை பண்ண வராரு. அவ்வளவுதான் விஷயம். இது ஆனமலையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராமர் கூட வந்துட்டாரு. ராமர் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காரு இப்ப அந்த கோயிலுக்கு. ராமர் காலம் என்ன, இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் என்ன, இந்த வழிபாடு தொடங்கிய காலகட்டம் என்ன? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தெரிந்தே தானே கல்வெட்டு வைக்கிறாங்க, தெரிந்தே தானே எழுதுறாங்க இது தலபுராணம்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இருக்கு. தலபுராணங்கள் என்பது அந்த நம்பிக்கை சார்ந்தவங்க அந்த கோயிலை வந்து நல்லா உயர்த்தி சொல்றதுக்காக எழுதுறது. பல கற்பனைகளும் அதுல கலந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு தலபுராணம் தான் ஐயப்பன் கோயிலுக்கு இவங்க உருவாக்கி கொண்ட அந்த பந்தல மகாராஜா கதை, அந்த புலிப்பாலு, லொட்டு லொஸ்டி இதெல்லாம் வந்து உருவாக்கி கொண்டார்கள்.